கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது வந்து நடந்தது இல்ல. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். அ இப்போ வந்து யாராவது உங்களுக்கோ, எனக்கோ ஒரு செடி தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த செடி வந்து ரொம்ப உயர்தர நல்ல கனி கொடுக்குற ஒரு செடி. இத நீங்க வளர்த்தீங்கன்னா, இதுல நல்ல கனிகள பெறலாம். ரொம்ப ருசியுள்ள கனிகளை தரும். இதனுடைய மணமும் ரொம்ப சுகந்த மணமாய் காணப்படும். இது வந்து ஒரு நர்சரியில அம் வாங்குனேன். எனக்கும் ஒரு செடி வச்சுட்டு உங்களுக்கும் தந்திருக்கேன். நீங்களும் வளங்க. இந்த மரத்தினுடைய கனி ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த கனிய நான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப ருசியா இருந்துச்சு. அந்த இது வந்து ஒரு வெளிநாட்டு ரகம். நம்ம இந்தியாவுலயும் இதே மாரி இந்த செடி நெறைய இடங்கள்ல வந்திருக்கு. அதனால இது வளர்த்து பாருங்கன்ட்டு ஒரு நர்சரில சொன்னதுனால, நான் வளர்க்குறேன் நீங்களும் வளருங்கன்ட்டு ஒரு ஆள் நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது நடந்தது இல்ல. ஒரு உவமைக்காக சொல்லிர்றேன். அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த செடிய வந்து அவங்க தரும்போது நம்ம அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்வோம், வாங்குவோம். வாங்கி என்ன செய்வோம், நம்ம வீட்ல உள்ள தோட்டத்துல என்ன செய்வோம், அத நட்டு வைப்போம். நட்டு வைக்கும்போது நம்ம பிள்ளைகள்ட்டயும் சொல்லுவோம். பிள்ளைகளும் செடின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, "எம்மா இந்த மரம் செடி ரொம்ப நல்ல பழங்கள் தருமா, ரொம்ப மணமா இருக்குமா, இந்த செடிய நம்ம எப்படியாவது நல்லா வளர்த்துறணும், நல்ல கனிகள பெறலாம்." இது இப்படி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குடுத்தாங்கன்னு சொல்லும்போது, அத தினமும் என்ன செய்வாங்க, காலையில தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த பிள்ளைங்க என்ன செய்யும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனே அந்த செடிய தான் என்ன செய்யும், பார்க்கும். செடி வளர்ந்துருக்கா எப்படின்ட்டு. இந்த கோழி கொத்தி போடாம, அந்த அந்த செடிய சுற்றி ஆடு எதுவும் கடிச்சிடாம, சுத்தி என்ன செய்வாங்க, ஒரு சின்ன வேலி மாரி போட்டு, அது ரொம்ப பாதுகாப்பா அப்படியே வளர்ப்பாங்க. அந்த செடி நட்டு வச்சோம்னா உடனே அது அப்படியே வளர்ந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அப்ப அந்த வளர்ச்சிய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இலை உதிரும்போது நம்ம அது இலை உதிர்ந்து தான் திருப்பி புதிய துளிர்கள விடும். அப்போ நம்ம பார்ப்போம். புதிய இலைகள் வந்தோனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். பார்த்தீங்களா, நம்ம வச்ச செடி அழகா துளுர்த்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அனுதினமும் நம்ம அத தண்ணி ஊத்தி, உரம் போட்டு, இன்னும் கொஞ்சம் வளர வளர அதனுடைய இலைகள்லாம் பச்சை பச்சேன்னு பார்க்க அவ்வளோ அருமையா இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இது என்னைக்கு கனி கொடுக்கும் அப்படின்னு அந்த கனிய நோக்கி நம்ம என்ன செய்வோம், எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அப்படியே வளர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 4, 5 வருடம் ஆயிரும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு வேளை கனி குடுக்கலன்னா, அதுக்கு நல்ல உரம்லாம் போட்டு கொத்தி, அ அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல அந்த கிளைகளெல்லாம் அழகா நறுக்கி, நல்லா அழகா நல்லா என்ன செய்வோம், நம்ம அத வளர்த்துக்கிட்டே வருவோம். ஒரு நாள் அதுலேருந்து ஒரு பூ பார்த்துருவோம். பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா காணப்படும். இப்ப நீங்களும் செடி வளர்த்துருப்பீங்க. நானும் 10, 15 வருஷம் முன்னாடி எங்க மும்பையில தான் அந்த தாக்கூர்லின்னு ஒரு இடத்துல ரயில்வே கோட்டத்துல வீட்டை சுற்றி ஒரே மரம் செடியெல்லாம் வைக்கலாம். இதை எங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போனோடனே எனக்கு வேலையே செடி வைக்கிற வேலை தான். இந்த எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, சீத்தா, முருங்கை, அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒரு 2 ஒட்டுக்கன்று மாங்கன்று ஒரே இதாக வச்சு அதுக்கு தினமும் எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே தண்ணி ஊற்றுவாங்க, உரம் போடுவோம். 5 வருஷம் கழிச்சு அது பூ பூத்து காய், ஒரு காய் வந்து 3/4 கிலோ 1 கிலோ இருக்கும். மொத 8 காய் காய்ச்சிச்சு. அந்த காய் ஒரு காய் நறுக்குனா அந்த டப்பாவே நிறைஞ்சிரும், அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த முதல்ல அந்த பூவையும் கனியும் அந்த காயும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதே போலதான் அந்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்க குடுத்துருக்க அந்த அந்த ஒவ்வொரு செடிகளும் அது பூ பூத்து, அது கனி குடுக்கும்போது, அது நம்மளுக்கு நம்ம கையினால வச்ச செடி. அது நம்ம விலைக்கு நம்ம எவ்வளவுதான் விலை அதிகமா குடுத்து கனிகள் வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம ஒரு செடி வச்சு அதுலருந்து இலைகள் உண்டாகி, அப்புறம் அதுல பூக்கள் பூத்து, அதுல காய் காய்க்கும்போது, அதுக்கு வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அப்போ நம்ம அந்த மரம் என்ன செய்யுச்சு, இப்ப நான் சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த மரம் வந்து நல்லா அழகா இலையும் வச்சு பூவும் வந்துச்சு. ஆனா அந்த மரம் ஒரு வித்தியாசமா இருக்கு. சரி, அது வெளிநாட்டு மரம்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் அது எப்படி காய். அதே மாரி பூ பூத்து நல்லா காய்கள் காய்க்க தொடங்கிச்சு. காய் காத்து நல்லா பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சுச்சு. அப்போ நம்ம வச்சவங்க நம்ம என்ன நினைப்போம், அந்த பழம் எப்படி நம்ம அது ஒரு வித்தியாசமான பழமா இருக்கு. அந்த சொன்னவங்க சொன்னது வேற மாதிரி. ஆனா இதுல மரத்துல வந்திருக்குது வேற மாரி காய் வந்திருக்கு.
ஒருவேளை செடி தான் மாறிட்டோ என்னமோ தெரியல. அப்போ நம்ம என்ன செய்வோம், அதை பார்த்த உடனே சரி நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னு எடுத்து இப்போ தான் அந்த யூடியூப்ல இந்த சார்ஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியுமா எந்த மரம் எந்த கனிட்டு. சரின்னு என்ன பார்த்தா அது கெட்ட பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா கனி ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது. வாய்க்கிட்ட வைக்கவே முடியாது, அவ்வளோ கசப்பு. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 5 வருடங்களாக நம்ம தொடர்ந்து அதுக்கு எவ்வளோ பார்வை பார்த்து, எவ்வளவு அதுக்கு நம்ம ஊருக்கு போயிருந்தா கூட யார்ட்டயாவது அந்த சாவி கொடுத்து அதுக்கு தண்ணி ஊத்த சொல்லி எவ்வளோ கரிசனையா வளர்த்துருப்போம். ஆனா அதனோட கனி நல்லலன்னு அந்த எஜமான் என்ன சொல்லுவாங்க, இந்த கசப்பு செடி இருக்கக்கூடாது. இது தெரியாம பிள்ளைகள் சாப்பிட்டுட்டுனா நஞ்சாயிரும் அப்படின்னு நினைச்சுவாங்க. உடனே அதை வெட்டி அதில் உள்ள வேறு கூட இல்லாத அளவுக்கு அது பக்கத்துல உள்ள செடியில் உள்ள தண்ணி அதுக்கு வந்துடக்கூடாது. ஒரு வேளை துளுத்துடக்கூடாதுன்னு நினைச்சுவாங்க. அந்த வேர் கூட அப்படி பிடுங்கி அதை அப்படி சுட்டு எரிச்சிடும். உலக பிரகாரமான நம்ம. ஆனா ஏசப்பா பாருங்க, நம்மள தாயினுடைய கருவின் முதல் நம்ம ஏந்தி சுமந்து நம்ம தப்பு வைத்து சிறு முதல் நமக்கு ஏற்பட்ட ஆபத்துகள், விபத்துகள், சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் நம்மை காத்து நம்மளை அழகு பார்த்து தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்ம நம்ம வந்து ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா வந்து எஜமான், திராட்சை தோட்டக்காரர். நம்ம அவருடைய தோட்டத்துல இருக்கிற ஒரு மரம். அப்போ சின்னதுல இருந்து ஏசப்பா நம்மளை வளர்த்து அவர் கனி தரும்பாங்க. அப்போ அந்த தோட்ட எஜமானுக்கு அந்த வேலையால சொல்லுவான், இந்த மரத்துக்கு நான் எவ்வளவோ கொத்தி எல்லாம் போட்டேன் எஜமான, இன்னும் கனி கொடுக்க மாட்டேங்குது, இதை வெட்டி போட்டுருமா அப்படின்னு சொல்ல ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் பார்க்கணும், கனி கொடுத்தால் பார்க்கணும்னு நினைச்சு இது வச்சுட்டே இருக்காரு. பார்த்தீங்களா? அந்த மரம் நம்ம தான். நம்ம இந்த உலக பிரகாரமான மனுஷன் நம்ம நினைச்சிட்டோம். அந்த மரம் கசப்புன்னு ஒண்ணு வெட்டி சுட்டெரிச்சிட்டோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்மை அப்படி வெட்டி அவரு சுட்டு எரிக்கவில்லை. நம்மள பத்திரமாய் கண்ணீர் மணி போல என்ன செய்றார், பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். நம்ம பிள்ளை திருந்தாதா என்று ஆலயத்துக்கு போக நம்மை தூண்டுகிறார். வேதத்தை வாசிக்க தூண்டுகிறார். நல்லவர்களோடு நடக்க நம்மை தூண்டுகிறார். ஆலயத்துக்கு போனா நல்ல பிரசங்கம் கேட்க தேவன் நம்ம இது மூலமாவது நம்ம பிள்ளை திருந்தி நல்ல கொனி கொடுக்காதா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார், சர்ச்சில் வருஷத்துக்கு 1 நேரம் அல்லட்ட 2-3 நேரம் கன்வென்ஷன் கூட்டம் நல்ல ஊழியக்காரங்கள் வந்து பிரசங்கம் பண்ண இது மூலம் என் பிள்ளை கனி கொடுக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் நம்ம என்ன செய்தார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மரம் நம்ம தான். அந்த மரத்துக்குரிய சொந்தக்காரர் நமக்கு சொந்தக்காரர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்ட கனிகளை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவர் ஆவியின் கனிகளை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். உலக பிரகாரமான பொண்ணோ பொருளோ எதையுமே ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கல. அதெல்லாம் அவர்கிட்ட ஐஸ்வர்யம் செல்வங்கள் அவர் படைத்தது, அவர்கிட்ட ஏராளமா இருக்கு. தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவரு சொல்லுதாருல, பழியை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நம்மை தான் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய அன்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மிடத்துல இருந்து அவர் எப்பேற்பட்ட கனிகளை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனிகள் 9 தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளவுதான் நம்ம செழிப்பு ஆலயத்துக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு வழியில நடக்க நம்ம பிரயாசப்படுகிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோம், காணிக்கை எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கனிகள் இருக்கான்னு தேவன் நினைச்சார், பார்க்கிறார். அவர் எப்பேற்பட்ட கனிகளை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியின் கனிகள் 9 எதிர்பார்க்கிறார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. இந்த ஆவியின் 9 எதிர்பார்க்கிறார். அதுல முதல் கனி என்னன்னா அன்பு. அந்த அன்பு அவர் என்ன சொல்கிறார், நம்ம வந்து யார்கிட்டயாவது நம்ம என்ன அன்பு செலுத்துவோம், அப்போ அவங்களும் நம்மகிட்ட அன்பு செலுத்துவாங்கன்னு எதிர்பார்த்துதான் நம்ம அன்பு செலுத்துவோம். நம்ம சரீரத்தை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே போல பிறரையும் நம்ம நேசிக்கணும். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏசப்பா சொல்லுவாங்களா, உன்னிடத்தில் நான் அன்பு குரு போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்று சொல்வார். 2 கற்பனை. அதுல முதல் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு குருவது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக.
இந்த ரெண்டாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் என்ன செய்யணும், நம்ம முழு சிந்தனையோடும் நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ம தொழுது கொள்ளணும். ஆனா முதல் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு குரு போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்று சொல்லியிருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரியில தொங்கின அந்த கல்வாரி அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. இந்த உலக பிரகாரமான தாய் நம்மிடத்துல எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. சில நேரம் நம்ம பெற்ற தாய்க்கு அவங்க நம்மளை எதிர்பார்த்து வளர்த்துருப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு நம்ம படிப்புக்காக பூர்வீக சொத்து கூட ஒருவேளை வித்து படிக்க வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க கழுத்துல போட்டிருந்த அந்த தாலி முதற்கரை வித்து பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் படித்து அது நல்ல ஒரு வேலையில உட்காருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்மளையும் கவனிக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கிட்டாலும் நம்ம பிள்ளை ஒரு நல்ல வேலையில இருக்கட்டும், அதுவளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெற்றோர் நினைச்சுவாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை நினைச்சுவாங்க வளர்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த தாய் அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆனாலும் தாயை விட மேலான அன்பு அந்த கல்வாரி அன்பு. அந்த கல்வாரியில தேவன் நமக்காக என்ன செய்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையில நமக்காக என்ன செய்தார், தொங்கினார். தேவன் நம்மேல் என்ன அன்பை விளங்க செய்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும், பிறரிடத்துல அன்பு செலுத்தணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இது ஆவின் கனியல்ல முதல் கனி. ரெண்டாவது கனியை பாருங்க, சந்தோஷம். தேவன் நம்மிடத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல நாமும் பிறரை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று அந்த பவுல் அப்போஸ்தலன் பாருங்க எப்பொழுதும் அந்த அவருடைய சபைக்கு சொல்லும் போது சொல்வார். அதே போலதான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவர்களையும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்துறவர்களாய் காணப்படணும். எப்பொழுதும் சோர்ந்து ரொம்ப அப்படி முகம் வாடலா எதையோ இழந்தது போல இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமா இருக்கும்போது மற்றவர்களும் நம்மளை பார்த்த உடனே நினைச்சுவாங்க, மற்றவர்களும் சந்தோஷமா இருக்க முயற்சி செய்வாங்க. சரியா? அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கர்த்தருடைய பெட்டி வந்து ஓபேத் யோகம் வீட்டுல இருக்கு. அப்போ அந்த ஓபேத் வீட்டுல இருந்ததுனால அந்த வீடு வந்து ரொம்ப ஆசிரியப்பட்டதாய் காணப்படுது. இதை தாவீது ராஜா கேள்விப்பட்டு என்ன செய்கிறார், அந்த கர்த்தருடைய பெட்டிய தாவீது நகரத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர் என்ன செய்கிறார், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, அந்த 12ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் எதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். எவ்வளவு மகிழ்ச்சியுடனே அந்த தாவீது ராஜா கொண்டு வர்றாரு பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடையும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தன் முழு பலத்தோடும். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு பாருங்க. அதே போல அவர் என்ன செய்யறார், எல்லாருக்கும் அந்த வந்த எல்லாருக்கும் என்ன செய்கிறார், ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் கொடுத்து மக்களை சந்தோஷத்தோடு என்ன செய்கிறார், வழி அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தானும் சந்தோஷமா இருக்கிறார், மற்றவர்களையும் அவர் என்ன செய்கிறார், ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துகிறார். இந்த சந்தோஷத்தை நம்ம மற்றவரிடத்துல காண்பிக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல நம்ம பலத்தை நம்ம கேட்கணும். அதே போல பாருங்க, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அந்த கெட்ட குமாரன், உங்களுக்கு தெரியும், தன் தகப்பன்ட்ட சொத்தெல்லாம் என்ன செய்தான், பிரிச்சு வாங்கிட்டு போய் அதை வீணா எல்லாவற்றையும் பாவத்தினால அழித்துட்டு லாஸ்ட்ல அந்த பன்னிக்கு போடுத அந்த தவிட்டு அவன் சாப்பிடுதான். அப்பதான் அவனுக்கு புத்தி வருது.
என் தகப்பன் வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க எவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிடுதாங்க. நான் வந்து இப்படி வந்து ஆயிட்டேனேன்னு சொல்லி தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி என்ன செய்தான், தகப்பன் எடுத்து போறான். அப்ப தகப்பன் என்ன செய்றார், தன் மகன் திரும்பி வந்தோடனே அந்த மகனை கண்ட உடனே என்ன செய்தார், ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லுகிறான். அதே போல எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து வந்தான். அவன் திரும்பி வீட்டுக்குள் சயமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, இது என்ன சந்தோஷமான சத்தம் என்று விசாரிக்கிறான். பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு அந்த வீட்டுல சந்தோஷமாய் காணப்படுது. அதே போல நம்ம சந்தோஷமாய் மற்றவர்களும் என்ன செய்யணும். அந்த மூத்த குமாரன் வந்து அவனுக்கு ரொம்ப மனக்கசப்பாயிருது. நம்ம இந்த குடும்பத்துக்காக நம்ம இவ்வளவு உழைத்தோம், நம்ம தகப்பன் நம்மளுக்கு ஒரு நாளும் இப்படி பண்ணலையே, தன் எல்லா சொத்தையும் ஆசையும் அழிச்சிட்டு வந்தோடனே இவ்வளவு அவர் கவனிக்கிறார். இதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றார், அந்த மனம் திரும்புகிற அந்த ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் ரொம்ப சந்தோஷப்படுமா. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு, 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாம போய் கிடைச்சிட்டுனா இயேசப்பா நினைச்சுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அதே போல நம்ம வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டோம், அந்த பொருள் ஒரு வாரமா தேடுதும், திருப்பி கிடைச்சிட்டுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராய், நம் பாவத்தை மன்னித்து தேவன் அவருடைய மந்தியில நம்ம சேர்க்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப நாம பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அப்போ 2வது கனி என்ன, சந்தோஷம். 3வது கனியை பாருங்க, சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாத்தீங்களா? சமாதானமா இருக்கவங்க தேவனுடைய புத்திரர், அவருடைய பிள்ளைகளாம். எல்லாருக்கும் கிடைக்காத பெரிய சிலாக்கியம் இந்த சமாதானமாய் இருப்பவர்களுக்கு காணப்படுகிறது. இப்போ ஒரு குடும்பத்துல நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அந்த குடும்பக்குள்ளே நம்ம உற்றார் உறவினர் நண்பர்களுக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பகை வந்துருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லுவாங்க, அஹ் அந்த வீட்டுக்குள்ள வீடு 2 பெட்டு கிடந்தா கூத்தாட்டிக்கு என்ன செய்யும், கொண்டாட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்க அந்த மற்றவங்க சந்தோஷமா இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தா சிலவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாய் காணப்படும். ஆனா ஒரு சில பெரியோர்கள், அந்த காலத்துல மூத்த பெரியோர்கள் நினைச்சுவாங்க, இப்போ வந்து ஏதாவது சொத்து பிரச்சனை வந்துட்டுனா உடனே கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல பெரியவங்க நினைச்சுவாங்க, ஊர்ல ஒரு முக்கியமா பெரியவங்க நினைச்சுவாங்க, அந்த நேரடியா அந்த வீட்டுல போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லாதபடி அந்த ஊர் எல்லையில ஏதாவது ஒரு மரம் ஏதாவது இருக்கும், அதுல ஒரு குளமோ ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமான மனிதன் போகும்போது 2 பேரையும் வச்சு பேச மாட்டாங்க. அந்த அண்ணன் கிட்ட வச்சு தம்பியை பற்றி சொல்லுவாங்க. சே, தம்பி பாவம், ஏன் சண்டை போடுதீங்க, அவனுக்கு உனக்கு தான் துணை, நீ அவனுக்கு துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அண்ணனை தனியா பார்த்து அண்ணனுக்கு சொல்லுவாங்க, பத்தியா உன் தம்பி உன்னைய பற்றி எவ்வளவு பெருமையா இருக்கான் பத்தியா, நீ இந்த சொத்துக்காண்டி ஏன் சண்டை போட்டு அடைக்கீங்க, சந்தோஷமா இருங்க, தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இதை சம்பாத்தியம் பண்ணாங்க, இதுக்காண்டி நீங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சமாதானம் பண்ணி வைப்பார்கள். ஆனா இப்பொழுது பாருங்க, சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போய் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி கோர்ட்ல கேஸ் முடியுதுக்கு, அதுக்குள்ள இவங்க சண்டை போட்டு இவங்க அந்த பிரச்சனை முடியாது, அதுக்கப்புறம் அவங்க பரம்பரை பரம்பரையா அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு பெரியவர்கள் அதுல ஊடையில நின்று குடும்பத்தில் உள்ளவர்கள் சமாதானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது அந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யும், சமாதானம் கிடைக்கும். தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார். நாம கூட யாராவது நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்தா கூட நம்ம என்ன செய்யணும், கூடுமானம் மட்டும் நம்ம சமாதானமா இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஓயாத ஒழுக்கு சண்டை போடுகிற இடம் வந்து, அது வந்து எவ்வளவுதான் அந்த வீடு வசதியா இருந்தாலும் அது வந்து அந்த சண்டை போடுகிற வீடும் ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு கர்த்தர் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், சமாதானம் பண்ணிடுறவர்களாய், நாம சமாதானமா இருக்கிறவர்களாய் காணப்படணும். இப்போ ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் சண்டை வருது பாருங்க, அப்போ அந்த தூதுவர்கள் இருப்பாங்க,
அப்ப அந்த தூதுவர்கள் அந்த மற்ற ரெண்டு நாட்டுக்கும் உள்ளவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக அந்த மூன்றாவது நாடு ஏதாவது ஒரு நாடு தலையிடும், தலையிட்டு சமாதானம் பண்ணுவாங்க. அதே போலதான் நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ வெளியிலயோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை பெரிதா ஆக்காதபடி சில பேர் நினைச்சுவாங்க. இப்ப ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதை கேட்டுட்டு அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி அது ஒன்று ரெண்டாயி மூணாயி நாலாயி இந்த இவங்க காதுல வர சொல்லி அது வேற மாதிரி வந்துடும். அந்த சொன்ன வார்த்தை வேற மாதிரி வந்தோடனே இவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த வார்த்தை நம்ம சொல்லாத வார்த்தையே சொன்னோமே. அதனால அடுத்தவங்க பேச்சை கேட்டு என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போகவே கூடாது. நம்ம எதா இருந்தாலும் நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அந்த பிரச்சனை நெடுநாளாய் ஆகாதபடி சமாதானமாய் ஆகும். தேவன் அதை விரும்புகிறவர்களை காணப்படுகிறார். தேவன் சமாதானத்தை விரும்புகிற தேவன். அவர் சமாதான பிரபு, அதன் சமாதான காரணர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும், அந்த சமாதானத்தின் கனியை கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். 4வது கனியை பாருங்க, நீடிய பொறுமை. அந்த யோபு பாருங்க, யோபுக்கு வராததா அவன் நண்பர்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்க்காங்க, நீ பாவியா இருந்திருப்பா அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு. அவங்க அந்த யோபு படிச்சு பாருங்க. ஆனாலும் யோபு ஒருபோதும் அவன் கோவப்படவே இல்லை. மனைவி கூட சொல்லுதா, நீர் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும் என்று சொல்லி. அப்படின்னும் யோபு பொறுமையை இழக்கல. அவர் நீடிய பொறுமையாய் காணப்பட்டார். அந்த பொறுமை நிமித்தம்தான் அவருக்கு அந்த எல்லாவற்றினும் மறுபடியும் ரெண்டத்தினையா எல்லாவற்றையும் பெற்றார். இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தினையாய் பெற்றவராய் காணப்பட்டார். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த யோபுவை போல நம்மளும் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதே மாதிரி ரூத்தை பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நகோமிக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பிழைக்கிறதுக்காக போன இடத்துல நகோமியுடைய கணவனும் இறந்து போயிருந்தாரு, அவங்க 2 பிள்ளைகளும் இறந்துருது. அந்த 2 மகன்களோட மனைவிமார் இருக்காங்க, மருமக்குமார். அப்ப நகோமி சொல்லுதா, நீங்க பேருங்க சின்ன வயசு பிள்ளைங்க, நீங்க ஏன் இந்த வயதான என்னோட இருந்து நீங்க கஷ்டப்படணும், நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன், நீங்க உங்க தாய் தப்பனோட போய் சேர்ந்துருங்கன்னு இருக்கா. அப்போ ஓர்வாள் என்ன பண்றா, தன் மாமியை முத்தமிட்டு அவள் தன் தாய் தப்பன் வீட்டோட சேர்ந்துருந்தா. ஆனா ரூத்தை பாருங்க, அவள் போகவே மாட்டாங்க. அவள் எவ்வளவோ சொல்லுதா. ஆனா ரூத் என்ன சொல்லுதா, அவளை விடாமல் பற்றி கொண்டா. அவளை எவ்வளவு பொறுமையாய் காணப்படுதா பாருங்க. இளம் வயது விதவை. ஆனாலும் அவள் நினைச்சிருந்தா அவ தாய் தோப்பு வீட்டுக்கு போய் வேற திருமணம் முடிச்சு அவ சந்தோஷமா அங்க இருந்திருக்கலாம். ஆனா அவ அதை இல்லாம தன் மாமி ஒத்தையில இருக்காள, அதனால மாமியை நம்ம கைவிடக்கூடாது என்று அந்த மாமி கூட இருந்ததுனால அந்த இஸ்ரேலின் சேனைகளின் தேவனை பற்றி அவ அறிந்திருப்பா. அதனால அவளுக்கு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தன் மாமி கூடயே போகிறாள். போய் என்ன சொல்கிறாள், அதற்கு ரூத்து அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றாள். பார்த்தீங்களா, அவள் வைராக்கியமாய் அவள் காணப்படுது. அவள் பொறுமையோடு அந்த கஷ்டமான சூழ்நிலையில அந்த நகோமியோடு அவள் என்ன செய்றா, அந்த மாமியோடு அவள் மாமியினுடைய ஊருக்கு போறா. அங்க போய் அந்த மாமியினுடைய சொல் பேச்சை கேட்டு அவள் நடக்கிறா. அது நிமித்தம் பாருங்க, அவள் அந்த போவாஸ்க்கு மனைவியாய் ஆகிறார். ஆகி அதற்கப்புறம் அவளுக்கு குழந்தைகள்லாம் பிறந்து அந்த நகோமியினுடைய மடியில குழந்தை வளருது. அந்த பரம்பரையில வந்தவர் தான் தாவீது ராஜா. அந்த சந்ததியில வந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, அந்த ரூத்துக்கு எவ்வளவு பொறுமை இருந்துச்சு, நீடிய பொறுமை. அந்த பொறுமை என்ன செய்யணும், நமக்கும் வேணும். அதை தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா அந்த பொறுமையினுடைய கனி எனக்கு தாங்கப்பா என்று நம்ம என்ன செய்யணும், கேட்கணும்.
இயேசுப்பா எவ்வளவு பொறுமையோடு காணப்படுறார். நம்ம எவ்வளவு அக்கிரமம், பாவம், நம்ம ஆலயத்துக்கு போனாலும், நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம பொறுமைய காத்திருக்கதே நமக்கு பிடிக்காது. சிலவங்க அந்த ஒரு வேலை செய்யணும்னா உடனே செய்திடணும். ஒருத்தங்க வந்திருந்தாங்கன்னா, அவங்க உடனே கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா உடனே நினைச்சுவாங்க, கோவப்படுவாங்க. வீட்ல சாப்பாடு சமையல் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா கூட, சில கணவன்மார்கள் மனைவிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால சண்டை வந்து சில நேரங்கள்ல கணவன் மனைவி பிரியக்கூடிய அளவு கூட வந்துரும். என்னத்தையாவது வீட்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பாங்க. அவ்வளவு பெரிய அடி பிடி சண்டை வரைக்கும் வந்துரும். பொறுமை இல்ல. அப்ப தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா கேட்கணும். அதேபோல நம்ம தேவனிடத்துல ஏதாவது ஜெபத்துல கேட்டோம்னா, உடனே கிடைச்சிடணும்னு நினைப்போம். சில காரியங்கள் தேவன் ஏற்ற நேரத்துல கொடுப்பார். அது ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்ப அந்த தேவன் கொடுக்க நேரத்துல நம்ம கிடைக்கும்போது, அது பயங்கரமான ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது தேவனிடத்துல நம்ம கேட்டா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். அதே போல மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அடுத்தாக்குல 5வது கனிய பாருங்க, தயவு. ஆதியாகமம் 6:8 பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அ அந்த மக்கள் வந்து ரொம்ப அக்கிரமங்கள்லாம் பெருகிச்சு. பெருகுனா, அந்த நோவாவினுடைய குடும்பம் மட்டும் என்ன செய்யுது? காக்கப்படுது. அந்த வெள்ளத்துல, வெள்ள அபாயத்திலிருந்து மற்ற எல்லாரும் அழிஞ்சிருந்தாங்க. அந்த நோவாவினுடைய குடும்பத்த மட்டும் தேவன் என்ன செய்றார்? காக்கிறவராய் காணப்படுகிறார். அ அவருடைய தயவு பார்த்தீங்களா? நோவா மேல இருந்தது. அ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல நமக்கும் தேவனுடைய தயவு இருக்கவே தான் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம எத்தனை நேரம் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக, ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, அக்கம் பக்கத்துக்கு உள்ளவர்களுக்கு, நம்ம கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க முன்னாடி பண்ணாலும் தேவன் நம்ம மேல் வைத்த தயவுனால தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவன் நம்மோடு தயவோடு காணப்படுகிறார். அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. அவர் நம்மேல் வைத்த தயவு பெரியது. எவ்வளவு தயவு நம்ம மேல வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அ நம்ம நெனச்சு பார்க்கோமா? எவ்வளவு கிருபை தேவன் நம்ம மேல வைத்திருக்காரு. இந்த உலகத்துல இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில, நம்ம இந்த மாயையான இந்த உலகத்துல தேவன் நம்மை ஒரு சேதம் இல்லாமல் நம்மை அனுதின ஆகாரம், உடுக்க உடை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். இது தேவனுடைய தயவு. அவர் நம்மேல் வைத்த கிருபை. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி செய்றவர்களாய் நம்ம காணப்படணும். தேவன் நம்மேல் வைத்த கிருபை, இரக்கத்த மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். அ சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. கஷ்டமான சூழ்நிலையில அந்த மற்ற நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இருக்காது. அந்த நேரத்துல நம்ம புசித்து, குடித்து அப்படியே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு தயவு பண்ணுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அததான் தேவன் விரும்புகிறார். நம்ம நம்மளுக்கு முன்பாக யாராவது கஷ்டப்பட்டாங்களா? நோயில துன்பப்பட்டாங்களா? அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் செய்யணும். தேவன் நம்மேல் வைத்த கிருபை இரக்கத்தினால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு காணப்படுறோம். நம்மளுக்கு எல்லா உறுப்புகளையும் தேவன் அருமையாய் படைத்திருக்கிறார். அ ஒரு சேதம் இல்லாம நம்மையே காத்திருக்கிறார். எத்தனையோ நேரங்கள்ல சடுதியாய் ஒரு செகண்ட் தான். இப்படி இங்க போயிருப்போம். அந்த நேரம் ஒரு பெரிய பஸ்ஸோ, ஒரு ஏதாவது ஒரு டாக்ஸியோ, ஏதோ ரிக்ஷா ஏதாவது சைக்கிளோ போயிருப்போம். அல்லாட்டா நம்ம இப்படி போயிருப்போம். ஏதாவது ஒரு பொருள் விழுந்திருக்கும் டக்குன்னு. தேவன் அதிலிருந்து நம்மளை காத்திருப்பாரு. நெனச்சு பார்க்க முடியாதது. நம்ம அதிர்ச்சி ஆயிரும். நமக்கே அதிர்ச்சி ஆயிரும். அப்படி பாருங்க ஒவ்வொரு பிறந்தது முதல் இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளுக்குள்ளும் தேவன் நம்மேல் வைத்த அந்த கிருபை, இரக்கம், தயவு நினைத்து பாருங்க. நம்ம மற்றவர்கள் மேல தயவுபடுதமா, இரக்கம், சுபாவம் நம்மள்ட்ட இருக்கா? அ அத நம்ம நினைச்சு பார்க்கணும். நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது. மற்றவர்களும் என்ன செய்யணும்? நம்ம தயவு பாராட்டணும். அந்த தயவை தேவன் நம்மிடத்துல நம்ம மற்றவர்களிடத்துல காட்டுதமா என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம தேவனிடத்துல எவ்வளவு தயவை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏசுப்பா என் மேல தயவு வைங்கப்பா. நம்முடைய பாவத்தை அவர் எவ்வளவா தயவாய் நமக்கு மன்னித்தார்.
நம்ம மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆனா நம்ம மற்றவர்கள் மேல் நம்ம தயவு காட்டுறோமா? நம்ம என்ன செய்யணும்? தயவு காட்டுறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த நோவாவுக்கு அந்த கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல தேவன் நமக்கும் தயவை கொடுப்பார். அந்த யோனாவை பாருங்க, அந்த நினிவே பட்டணத்துல போய் நீங்க அந்த மக்களுக்கு பாவத்தை பற்றி உணர்த்துன்னு சொல்லும்போது, அந்த அந்த யோனா என்ன செய்வாரு? அவரு நினிவேக்கு போகாம என்ன செய்வாரு? வேற இடத்துக்கு போயிருவாரு. தர்சீசுக்கு போயிருவாரு. அப்போ கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த கப்பல் பயணத்துல அந்த அலைகள்னால் கப்பல் இது பண்ணும்போது, அதுலேருந்து அவங்க என்ன செய்வாங்க, யோனா சொல்லுவான், "என்னைய தூக்கி போடுங்க, நான் தான் பாவின்னு." தூக்கி போடும்போது, அந்த கர்த்தர் வந்து தயவாய் என்ன பண்ணுகிறார்? ஒரு மீனை ஏற்பாடு பண்ணுகிறார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இந்த யோனாவுக்காக மீன் உபவாசம் இருக்குது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த யோனாக்கு தெரியாது நம்ம மீன் வயிற்றுக்குள்ள இருக்கோன்ட்டு. எங்க பார்த்தாலும் சுற்றிலும் இருளா இருக்கு. அப்ப அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தயவு பாராட்டி அந்த நினிவேனுடைய அந்த கரையிலே கொண்டு அந்த மீன் வந்து கக்கி போட்டிருக்கு. அப்போ அந்த நினிவே மக்களுக்கு போய் மனம் திரும்புங்கள் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுதாரு. நீங்க மனம் திரும்பலன்னா நினிவே கவிழ்க்கப்படும் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிருந்தார். போயிட்டு அந்த அந்த நினிவே பட்டணம் மக்கள் அழிவார்களா என்று பார்ப்பதற்காக அந்த நகரத்தை விட்டு தூர போய் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அந்த ஒரே நல்ல ஒரு ஆமணக்கு செடி முளைத்து அது பெரிய மரமாகுது. மரமாயினோன்னா யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா குளிர்ச்சியா இருக்குன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த மொசுக்கட்ட செடி வந்து அந்த இதெல்லாம் அரிச்சது. அப்ப யோனாவுக்கு வந்து ரொம்ப கோபமா கடுது. அப்போ கர்த்தர்ட்ட சொல்லுதான், எரிச்சல் படுதான். நான் ஏன் இருக்கணும்? என் ஜீவன் போனா நல்லது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வளர்த்து நட்டாத அந்த ஆமணக்கு செடிக்கு நீ தான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என்னுடைய மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்ப நமக்கு தேவன் தயவு காட்டும்போது மற்றவர்களுக்கும் தயவு காட்டணும்னு நினைக்கணும். நாம கர்த்தரிடத்துல ஐஸ்வர்யம் பெற்றுக்கும் போது, ஆசீர்வாதம் பெற்றுக்கும் போது, எத்தனையோ அழிவிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படும் போது மற்றவர்களும் பாதுகாக்கப்படணும். மற்றவர்களும் தேவனுடைய அன்பை உணரணும். நம்ம மற்றவங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லுறவர்களாய் காணப்படணும். தேவன் அதை விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த நற்குணம் நற்குணம் அந்த நல்ல குணம் அந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. பார்த்தீங்களா? குணசாலியான ஸ்திரீ. அந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதுல பூரமே இந்த ஸ்திரீயானவள் அவள் எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை எல்லாம் அவளுடைய நற்குணங்களை பற்றி தான் இருக்கும். அந்த 31ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் பாருங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்ப அவளுடைய நற்குணம் எப்படி காணப்படுது பாருங்க. அதே போல அந்த நீதிமொழிகள் 36ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்போ அதனுடைய நற்குணங்கள் தெரியும். அதே போல நாமும் நல்ல குணங்களை உள்ளவர்களாய் காணப்படணும். யாராவது நம்மளை பார்த்தா அவங்கதான் அப்படின்னு சொல்லி விலகி போகாதபடி நம்மள கண்டவுடன் நம்மளிடத்துல பேச வருகிறவர்களாய் காணப்படணும். அதை தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நற்குல திராட்சை செடியை தான் தேவன் விரும்புகிறார். அவர் எஜமான். அவர் திராட்சை அவர் என்ன செய்கிறார்? இந்த திராட்சை செடி அவர் திராட்சை செடி, நாம் என்ன கொடிகள். நம்ம படர்ந்து கனி கொடுக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? அதை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால நாம மற்றவர்களிடத்துல நல்ல குணங்களை எதிர்பார்க்கும்போது நாமளும் என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்துல குணமுள்ளவர்களாய் காணப்படணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, விசுவாசம். விசுவாசம்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். யாரு? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் விசுவாசமாய் இருந்து அந்த அந்த கானான் தேசத்தை அந்த அவர் அவர் தெரியாத அந்நிய தேசத்துக்குள்ள தேவன் போகும்போது அவர் போகிறார். அவருடைய பரம்பரை வந்து ஒரு காலத்துல அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைகிறார்கள். அதே போல முதிர்ந்த வயதுல ஒரு மகனை பெறுகிறார். தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஈசாக்கு என்பவரை அவர் பெறுகிறார். பார்த்தீங்களா?
அந்த விசுவாசத்தின் தகப்பன். நாமும் கூட அநேக தரம் பாருங்க, சில காரியங்களை ஆண்டவர்ட்ட பெற்றிருப்போம். அந்த இஸ்ரேல் மக்களை பாருங்க, அந்த செங்கடல்ல வழியா நடந்திருப்பாங்க. எவ்வளவு அற்புதம், அதிசயங்கள். அந்த மன்னாவ தேவன் பொழிந்திருப்பாரு. அது மாதிரி தண்ணி இல்லைன்னொன்னே, அந்த கோலை அடிச்ச உடனே அந்த இடத்துல வனாந்தரத்துல தண்ணீர். பேரிச்ச மரங்கள் 12, நீரூற்றுகள் 12, பேரிச்ச மரங்கள் 70. அப்படி பேரிச்ச அப்படி ஒவ்வொரு இடங்களையும் அற்புதத்தை பார்த்துக்கிட்டே போறாங்க. அவ்வளவு பட்டும் அவங்க என்ன செய்தாங்க, அந்த மாறாவுல தண்ணி குடிக்க போச்சுல பாருங்க, அது கசப்பா இருக்கும். அப்ப தேவன் அதை மதுரமாய் மாற்றுகிறார். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு எதிர்த்த பார்வோன் ராஜானுடைய அந்த சேனைகள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி அமிழ்ந்து மறுநாள் பார்க்கும்போது அந்த பிரேதங்களாய் செத்தவர்களைப் போல அந்த கடற்கரையில இதெல்லாம் பார்த்தவர்கள் அந்த இறைச்சியிலன்னு முறுமுறுக்காங்க. அவங்களுக்கு விசுவாசத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு முறுமுறுக்க. இதே போலதான் நாமளும் என்ன செய்தோம், அநேக அற்புதங்கள். இயேசுப்பா நமக்கு எத்தனை நன்மைகள். ஆனாலும் சில நேரங்கள்ல அந்த இஸ்ரேல் மக்களை போல நாம என்ன செய்றோம், சில காரியங்கள் நமக்கு இல்லாத போது தேவனை நம்ம சந்தேகிக்கிறவர்களாய் காணப்படுறோம். ஒருவேளை அந்த அந்த பாருங்க, அந்த சீசர்கள் இயேசுப்பா கூட அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்காரு. அப்ப அந்த அலை, காற்று, புயல் வீசுது, அலைகள் அப்படியே உள்ள தண்ணி வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அழுதாங்க, நாங்க ஐயரே நாங்க மடிகிறோமே, மாண்டு போகிறோமே அப்படின்னு. அப்போ இயேசுப்பா என்ன சொல்கிறார், அவிசுவாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இறையாதே அமைதலாய் இருன்னு சொன்ன உடனே காற்றும் கடலும் அமைதலாயிடுச்சு. அந்த இயற்கைக்கு இருக்க அந்த விசுவாசத்தை பாருங்க, அவர் கூடயே இருந்த அவருடைய அன்பை, அவருடைய இதை பெற்றவர்களுக்கு இல்லை. இதே போலதான் நாம சிறு பிள்ளையில இருந்து நம்ம ஆலயத்துக்கு போறோம். அநேக அற்புதங்களை தேவனிடத்துல பெற்றிருக்கோம். ஆனாலும் சில நேரங்கள்ல அவிசுவாசம் வந்துருது. அப்ப இயேசுப்பாட்ட நம்ம என்ன கேட்கணும், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா அப்படின்னு கேட்கணும். அந்த தலைவன் பாருங்க, அவன் பெரிய தலைவன். ஆனாலும் அவன் என்ன செய்தான், அந்த மகள் செத்து போயிருந்தா. எல்லாரும் சொல்றாங்க, உன் மக செத்து போயிட்டா, இனிமே ஆண்டவரை அவரை சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்றான். நீர் வந்தா என் மகா, நீர் என் வீட்டுக்குள் வாரும், என் மகா பிழைத்துக் கொள்வான்னு சொல்றான். அவனுக்கு தெரியுது மகா செத்து போயிட்டா அப்படின்னு. ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க, நீர் என் வீட்டுக்குள்ள வாரும், என் மகா பிழைத்துக் கொள்வா. அதே போல தேவன் என்ன செய்கிறார், அவர் போகிறார். அந்த போகிற வழியில தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்தா, அந்த கூட்டத்துல ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாவாது என்னுடைய பெரும்பாடு நீங்கும் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை தொடுதா. தொட்ட உடனே அவளுடைய அந்த ஊரல் நின்று போயிடுச்சு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்கிறார். அதே போல அந்த மரித்த அந்த சின்ன பிள்ளையோட வீட்டுக்கு போயிறார். அப்ப தாரை ஊதுறாங்க, எல்லாரும் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஏளனமா பார்க்காங்க. அவள் மரித்து போனால், அப்போ மரித்த வீட்டுக்கு வந்திருக்காருன்னு ஏளனமா பார்க்காங்க. அப்ப அவிசுவாசம் உள்ளவங்களெல்லாம் தேவன் வெளியே போய் சொல்லிட்டு, அந்த பிள்ளையோட தாய், தகப்பன், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை மட்டும் அழைச்சிட்டு போய், சிறுபெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அந்த 12 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் எழுந்திருக்கார். அப்புறம் தாய் தகப்பன்ட்டு சொல்றாங்க, நீங்க இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். பாத்தீங்களா, தேவன் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம வணங்குகிறோம். அதனால நம்மளுக்கு எந்த விதத்திலும் அவிசுவாசம் வந்துடவே கூடாது. இந்த பொல்லாத சத்ரு சாத்தான் நினைச்சுவான், நம்ம இருதயத்துல சில நேரங்கள்ல அவிசுவாசத்தை கொண்டு வருவான். ஆனா ஒரு நாளும் நம்ம நினைச்ச கூடாது, நம்ம விசுவாசத்தை இழந்துடவே கூடாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அந்த திமிர்வாதக்காரனை அந்த 4 பேர் சுமந்து என்ன செய்தாங்க, விசுவாசத்தோடு கொண்டு போறாங்க. அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திவிர் மதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இந்த வசனத்துல 2வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அந்த திமிர்வாதக்காரன் விசுவாசத்தானோ என்னமோ தெரியல, ஆனா அவனை சுமந்து கொண்டு போனவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? அதே போல நாமும் என்ன செய்யணும்? யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா, நம்ம விசுவாசத்தோடு போய் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெயிக்கும்போது, ஒருவேளை அந்த சுகீனமா உள்ளவங்க, ஒருவேளை ஆண்டவரை அறியாதவங்களா இருப்பாங்க, விசுவாசம் இல்லாதவங்களா, ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவர்களை நிச்சயமாய் சுகப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இயேசுவே நன்றி. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. நமக்கு எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். நம்ம தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்திற்கு எதிர்ப்பா காணப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? நீக்கிறதுக்கு நம்ம தேவனிடத்துல என்ன செய்யணும்? நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி அவரிடத்துல ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு விசுவாச கண்களை தருவார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் என்று அந்த யோபு சொல்கிறார். அதே போல தோமா என்ன செய்கிறார்? நான் அந்த அந்த விழால நம்ம என்னுடைய விரலை போட்டு நான் தொட்டாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசப்பா என்ன செய்தாங்க? எல்லாம் அந்த காயத்தெல்லாம் தொட்டு பாரு அப்படிங்கிறாரு. அப்ப இயேசப்பா என்ன செய்தாங்க? கண்டு விசுவாசிக்கிறவர்கள காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்வார். நாமெல்லாம் இயேசப்பா அடிக்கப்பட்டதை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனால் அவருடைய அன்பை நம்ம உணர்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம உணர்கிறோம். எத்தனையோ இக்கட்டுல நம்மளை காத்திருக்கிறார். அது நமக்கு ஆவியானவர் நமக்கு உள்ளத்துல மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். எல்லாம் ஆவியால நம்ம உணர்கிறோம். தேவன் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இது எல்லாமே கட்டுக்கதை கிடையாது, எல்லாமே இது உண்மையாய் நடந்தது. அதே தோமா தான் சென்னையில என்ன செய்யறார்? அந்த ஈட்டியால் குத்துப்பட்டு அவர் ஒரு காலத்துல அவிசுவாசமா இருந்தவர் இயேசுக்காக விசுவாசத்தோடு என்ன செய்யறார்? மறிக்கிறார். அநேக மக்களை அவர் ரட்சிக்கிறார். அந்த தோமாவுடைய அந்த இரத்த சாட்சினாலதான் நம்ம இந்திய மக்கள் நம்ம ஆண்டவரை அறியாத நாமும் என்ன செய்தோம்? அறியதுக்கு அந்த தோமாவுடைய ரத்தம். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? விசுவாசமாய் காணப்பட வேண்டும். இது 7வது கனி. அப்புறம் 8வது கனி பாருங்க, சாந்தம். சாந்தம்னா என்னது? சிலவங்க பேசாம அமைதியா இருப்பாங்க, அதான் சாந்தம் இல்ல. சிலவங்க பார்க்கறதுக்கு சாந்தமா அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க குணங்கள்லாம் அந்த முகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசமா இருக்கும். யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க, முரட்டாட்ட குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, அப்படி வைராக்கியமா இருப்பாங்க. ஒரு வார்த்தை பேசுனா கூட பேசவே மாட்டாங்க. அது சாந்தம் கிடையாது. உள்ளத்துல சாந்தம் வேணும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவன். நம்ம இருதயத்துல சாந்த குணம் இருக்கணும். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிகிறதாய் காணப்படணும். நம்ம முகத்தை பார்த்தோன்னே சாந்த குணம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த காலத்துல பெண்ணு பார்க்கும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்க? அந்த காலங்கள்ல பெண் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? அந்த பெண்ணு நல்ல அமைதியான பெண்ணா, முகம் நல்ல சாந்தமுள்ள குணமான்னு பார்ப்பாங்க. வாயாடினா பயப்படுவாங்க. இந்த வீட்டுக்கு பெண்ணு வந்தா வாயாடியா இருப்பா அப்படின்ட்டு 4 பேர்ட்ட விசாரிப்பாங்க. அந்த அந்த பெண் குழந்தை தண்ணி எடுக்க இடம், அந்த குளிக்க போற இடங்கள், மற்ற அந்த வெளியில போற ஏதாவது பொது விழாக்கள்ல அந்த பிள்ளை கலந்து கொண்டுச்சுன்னா அவங்க தெரியாதபடி என்னச்சுவாங்க? பின்னாடி போய் என்னச்சுவாங்க? வேவு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மனம் முடிப்பாங்க. இப்போ மாதிரி தரகர், இப்போ பணத்துக்காக தரகர் நினைச்சுவாங்க, அந்த பிள்ளை குணமே இல்லாட்டாலும் ரொம்ப 100க்கு 100 நல்ல பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பைசாவுக்காண்டி கல்யாணத்தை முடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது.
ஆனா அந்த வெளி முகத்தை தான் அவங்க பார்க்காங்க. உள்ளுக்குள்ள அந்த பிள்ளை எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால அந்த சாந்த குணம்னு யாரு உங்களுக்கு நினைவு வருது? மோசே. அந்த மோசே ஐயா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த மோசே ஐயாவை பாருங்க, எத்தனை நேரம் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறாங்க. அந்த நேரத்துல எல்லாம் முகங்குப்புற விழுந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்கு முன்பாக கூட அவர் முகங்குப்புற விழுந்துறார். இப்ப நம்மள யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா 10 வார்த்தை பேசாம விடுதலை கிடையாது. ஆனா அந்த மோசையா பாருங்க, எத்தனை ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள வழி நடத்தினா லேசான காரியமா? சாந்த குணம். அதனால நம்ம என்ன செய்யணும்? சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்படணும். அந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தமா இருந்தா அந்த உலகத்துல அந்த காந்திய அடிகளை பாருங்க, அந்த கத்தியின்றி ரத்தமின்றி அந்த யுத்தம் செய்யாதபடி அவர் அமைதி உள்ள அந்த சாந்த குணமா இருக்கவே தான் நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அவரு அந்த ரத்தம் கத்திலாம் சிந்தல. அதே போல உரிமைக்காக நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். நம்ம சாந்த குணம், கோபப்படாதபடி சாந்த குணமாய் காணப்பட்டா எல்லா காரியத்திலையும் நிச்சயம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய அந்த கோபத்தினால நம்ம பேசுகிற வார்த்தை நிமித்தம் ஒருவேளை மனதுல எதுவுமே வைக்காம நம்ம பேசியிருப்போம் கோபத்துல. ஆனா நம்ம பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு, நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்களுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாய் காணப்படும். நம்ம இவ்வளவு நாளும் இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கல, இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு. ஆனா நம்ம மனதுல எதுவுமே வைத்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கோபத்துல பேசிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம நினைச்சு பார்ப்போம், ஐயோ இப்படி பேசிட்டோமே. ஆனா அவங்க நினைப்பாங்க இவங்க நம்மள கோபமா தான் பேசிட்டாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் கோபமாய் நம்ம காணப்படக்கூடாது. தேவனிடத்துல சாந்த குணத்தை தாங்கப்பா அப்படின்னு நம்ம தேவனிடத்துல கேட்கணும். தேவன் அதை விரும்புகிறார். அதே போல பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுதாங்க. அவங்க பொறுமையா ஓடினாதான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்படி வேகமா தட தட தடன்னு ஓடி செல்லவங்க என்ன செய்வாங்க? அப்படி பொறுமையா ஓடின மாதிரி இருக்கும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. சிலவங்க வேகமா ஓடின மாதிரி. ஆபிரகாம் கேராரில இருக்கும்போது சாராளை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொல்லுகிறார். அதனால அந்த அபிமெலேக்கு என்ன பண்றாரு? சாராளை அவர் தவறாக அவர் பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய அரண்மனைக்கு கொண்டு போயிருந்தாரு. அப்பொழுது இரவு நேரத்துல சொப்பனத்துல தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு மறுநாள் என்ன பண்றாரு? அந்த திருப்பி அனுப்பப்படுகிறார். ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி என்று சொல்லி, அதனால அவர் அநேக வெகுமதிகளை கொடுத்து ஆபிரகாமையும் சாராளையும் கடிந்து கொள்கிறார். நீங்க ஏன் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்ட்டு. அதன் நிமித்தம் அந்த இச்சை ஆவி அந்த அமீமலைக்கு வந்துடுது. அதே போல நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இச்சை அடக்கமாய் காணப்பட வேண்டும். இச்சை உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. அதே போல பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அநேக நன்மைகளை பெற்றவர்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் அந்த இறைச்சி இல்லை என்று என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த இறைச்சி மேல அவர்களுக்கு ஒரு இச்சை காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அந்த 10 கற்பனைகளை ஒன்று இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அந்த இச்சை தேவனுக்கு பிடிக்காத காரியம். பிறனையாவது, பிறனுடைய பொருள், பிறனுடைய மனைவி, யாதரை குறித்தும் இச்சையாதிருப்பாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம அடுத்தவங்களுடைய பொருளை, அது சின்ன பொருளா இருந்தாலும் சரிதான், பெரிய எந்த பொருள், அவர்கள் வீட்டில் உள்ள எந்த பொருள்னாலும் சரிதான், அந்த வீட்டில் உள்ள மனிதர்கள்னாலும் சரிதான், யாரையும் குறித்து நம்ம நினைச்சக்கூடாது, இச்சுக்களாய் காணப்படுவார். தேவன் நம்ம அவர்களுக்கு உள்ள பொருள் தான்
நல்லது. மற்றவர்களுடைய பொருளை குறித்து நம்ம அதே போல வேணும் என்று ஒருபோதும் நம்ம நினைக்க கூடாது. தேவன் நமக்கு என்ன இந்த உலகத்துல தந்திருக்கிறாரோ அது போதும் என்று நம்ம நினைக்கணும். கேஎஃப்சி பாருங்க, அந்த எரிகோல அந்த ஜெயிக்கும் போது அதுல உள்ள பொன் பாலத்தை எடுத்து அவன் நினைச்சிருந்தான், ஒளிச்சு வச்சிருந்தான். வெள்ளி, பொன், அதெல்லாம் அந்த பாபிலோனிய சால்வை எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறான். அவனுடைய இந்த இச்சையினால அந்த ஆயி பட்டணத்துல மக்கள் என்ன செய்றாங்க, தோல்வி அடைந்து போயிருந்தாங்க. அந்த ஒரு மனிதனால மற்றவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இல்ல, ஆகான் 9வது கனி இச்சை அடக்கம். அந்த 10 கற்பனையில ஒன்று இச்சையாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். பிறனுடைய மனைவியாவது, பிறனுடைய வீட்டையாவது, எருதியாவது, பிறனுடைய சொத்து எதுவா இருந்தாலும் சரிதான், பிறனுடைய எந்த பொருளையும் இச்சிக்க கூடாது. அதை தேவன் வெறுக்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அது போதும் என்ற மனதிலுடனே நம்ம காணப்படணும். ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்கன்னா அதே போல நமக்கு வேணும் என்று நம்ம வீட்டுல சண்டை போடக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அது போதும் என்று நம்ம காணப்பட வேண்டும். யாருடைய பொருளையும் குறித்து நம்ம நினைச்சக்கூடாது, இச்சிக்க கூடாது. கண்ணால பார்த்தாலே பாவம் என்று தேவன் அந்த மனதுக்குள்ள நினைச்சாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம நினைச்சக்கூடாது, இச்சை அடக்கமாய் காணப்படணும். அந்த கேஎஸ்சி பாருங்க, அந்த நாகம்மன் சொஸ்தம் அடைஞ்ச உடனே அந்த நாகம்மனுக்கு அவன் கொடுத்த வெகுமதிகளை அந்த எலிசா தீர்க்கதரிசி வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஆனா இந்த கேஎஸ்சி அதை போய் வாங்கிட்டு வரான். அது அது எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்களா? அவனுக்கு இச்சை வந்துடுது. அந்த நாகம்மன் கொடுத்த பொருள் மேல இச்சை வந்துடுது. அதனால தன்னுடைய எஜமானுக்கு தெரியாம போய் அதை திருப்பி போய் வாங்கிட்டு வரான். அதனால அவன் வாழ்நாள் முழுதும் குஷ்டரோகியாய் காணப்படுதான். அவனுடைய பரம்பரையில தொடர்ந்து குஷ்டரோகி இல்லாதவர்களே இல்லை என்று நம்ம வேதத்துல படிக்கும். அதே போல ஆகான பாருங்க, அந்த எரிகோல அவங்க ஜெயிக்கும் போது அதுல ஒரு பாபிலோனி சால்வை, வெண் வெள்ளி, பொன் பாலம் அதெல்லாம் எடுத்து நிச்சயமா தன்னுடைய கூடாரத்து நடுவில் ஒழிச்சு வைப்பான். அது நிமித்தம் அந்த ஆயி பட்டணத்துக்கு அவங்க சண்டைக்கு போகும்போது தோன்றுவாங்க. பார்த்தீங்களா? தேவன் அந்த இச்சையை வெறுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்ம இச்சை அடக்கமாய் காணப்பட வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தேவன் நமக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு என்ன அடுத்தவர்களை போல வேணும் என்று நம்ம ஒரு நாளும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை தேவனிடத்துல கேட்கணும். அந்த ஆளுக்கு கொடுத்துருக்க மாதிரி வீடு கொடுங்க, காரு கொடுங்க, அதே போல எனக்கு வேணும் என்று நம்ம நினைச்சக்கூடாது, ஒருபோதும் கேட்கக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார். அதே போல ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்னு போட்டி போட்டு நம்ம இச்சையோடு காணப்படக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 9 கனிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த 9 கனிகளையும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல நம்ம கேட்கணும். ஏசப்பா அதுக்கு பலம் தருங்க, நம்முடைய பரிசுத்த ஆவினால என்னை பலப்படுத்துங்க என்று கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு இந்த 9 ஆவியின் கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஜெயிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியப்பா. ஏசப்பா, ஆவின் கனிகள் 9ஐயும் ஆண்டவரே நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீர் தகப்பனே. அதே நாங்கள் கொடுக்கத்தக்க எங்களுக்கு பலனை தாருங்கப்பா. ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள்லாம் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் ஒருவேளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் தகப்பனே. இனி அந்த ஆவின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, இந்த ஆவின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரே அறிவு, ஞானம் எல்லாத்தையும் தாங்கப்பா. உங்களுடைய சத்தியத்திலே நடந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உடைய கிருபைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமேன், ஆமேன்.